ஹாய்ங்க. இது அக்காவுக்கு எய்ம்ஸ் எக்ஸாம் இருந்தது. ஸோ, அதனால் வெள்ளிக்கிழமை நைட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சோம். அப்படியே ஏற்காடு போகிறதா ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஸோ, அதனால் அதுக்கும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சேன். போவோமான்னு தெரியல. சரி, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சது. நாங்கள் அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் 7 மணிக்கு போக முடியல. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் எந்திச்சு எல்லோரையும் எழுப்பிவிட்டேன். சரி, யாரும் எந்திரிக்கல. சரி, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு தான் எல்லோரும் எந்திரிச்சோம். டீ போட்டு குடிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிற வழில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மதியமும் நாங்கள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டோம். ஸோ, அங்கே சாப்பிட்டதும் என்னவோ வயிறு சரியே இல்லை. ரூம் அரியனூரில் எடுத்திருந்தோம். சேலம் அரியனூரில். ஏன்னா அதான் பக்கம், காலேஜுக்கு பக்கம். கேஐஓடி அப்படின்னு ஒரு காலேஜ் ஒன்று இருந்தது. அங்கே தான் இருந்தது. முந்தின நாளே நாங்கள் போய் காலேஜெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அடுத்த நாள் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, பார்த்துட்டு வந்துட்டு ரூமில் செக்இன் பண்ணோம். ரூமை பார்த்தா ரூம் ஓகே தாங்க. ஒரு 1200 தான் இருக்கும் போல் ஆன்லைனில் போட்டிருந்தது. ஆனால் இவனு 2500 தான் கொடுக்கணும் அப்படின்ட்டானுவ. ஏன்னா இந்த இடத்துல இந்த ரூம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது பாம் ரெசிடென்சி. ஸோ, நீங்கள் வந்தால் இந்த பக்கம் அரியனூர் சைடு இங்கே வராதிங்க. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. தண்ணி பாட்டில் கேட்டதுக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஒய்ஃபை கேட்டதுக்கு ஒய்ஃபைலாம் மேலெலாம் ஒர்க் ஆகாது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் நல்ல ப்ளசண்ட்டாக பேசுகிற பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க அந்த டெஸ்கில். இவனுங்களை பார்த்தா முரட்டாலாம் இருக்கானுவ. அவனும் என்னடானா முறைச்சிக்கிட்டே இருக்கானுவ எங்களை பார்த்துட்டு. ஐடி 4 பேர் கொடுத்தா தான் உள்ளே விடுவோம் அப்படின்ட்டானுவ. சரி, என்னமோ பண்ணட்டும், நமக்கு எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு சொல்லி ஐடியை கொடுத்துட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ஓகே, ரூம் டீசெண்டாக இருந்தது. பட் ஆனால் இது 2500 இந்த ரூமெல்லாம் ஒர்த்து கிடையாது. மேபி நீங்கள் வந்தால் பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நாங்கள் ஈவினிங்கும் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டோம். தூங்கி முடித்ததுக்கப்புறம் தான் பயங்கரமான வயிற்று வலி இருந்தது. ஸோ, எனிவேஸ் நீங்கள் இந்த சைடு வந்தால் இந்த ரூம் மட்டும் பார்க்காதீங்க.